அவர்கள் மனம் சோர்ந்து போய்விட்டார்கள். மனம் சோர்ந்து போன உடனே மோசே போய் கர்த்தரிடத்தில் மறுபடியும் முறையிடும் பொழுது, என்னுடைய பலத்த கையை பார்வோன் பார்ப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை மனுஷன் தானே, நம்ம மனுஷன் தானே, சோர்ந்து போயிருக்கிறோமா, பலவீனப்பட்டு இருக்கிறோமா, அவ்வளவுதான், இனி என்ன செய்யறதுக்கு, ஆண்டவரை விசுவாசிச்சு என் வாழ்க்கையில துன்பங்கள் வேதனைகள் வந்ததுதான் மீதின்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாமே ஒரு சாத்தானுடைய தந்திரம். கலங்காதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஜபத்தை நீங்க கூட்டணும். உலக கவலையில எல்லாம் ஒரு பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு ஜபத்தை கூட்டுங்க, வேதத்தை வாசிங்க, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நீங்க கூட்டுங்க. அவன் நினைப்பான், கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தோடனே, கொஞ்சம் சோர்வை கொடுத்தோடனே, கொஞ்சம் குடும்பத்துல கஷ்டத்தை கொடுத்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, தேவனை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகளை அவன் தான் உருவாக்குகிறது. ஆனால் எப்பொழுதுமே நம்ம கூட தேவன் இருந்து பாப்பாரு. சாத்தான் கொடுக்கிற சோதனையில என்னை விட்டு விலகி போறானா, இல்ல என்னோடு கூட இன்னும் நெருங்கி வருகிறானா என்று பார்ப்பார்.